ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 108. ராமன் இப்படி சொன்னதும் பரதன் ஒண்ணுமே பதில் சொல்லல. அங்க ஜாபாலி அப்படின்னு ஒரு மகரிஷி இருந்தார். அவர் உண்மையா ராமனுக்கு ஹிதத்தை பண்ணணும் அப்படின்னு வெளிக்கு மாத்திரம் சார்வாகர்களுடைய மதத்தை உபதேசம் பண்றார். அதாவது மனசுல ராமனுக்குத்தான் நம்ம உதவி பண்ணணும், ஹிதம் பண்ணணும்னு நினைக்கிறார். ஆனா வேற விதமாக அவர் பேசுறார். ராமா, நீ ரொம்ப பெருந்தன்மையான மனசை உடையவும் உத்தமமான புத்தி உள்ளவும் சாதாரண மனுஷனை போல பயன் இல்லாத இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்றது உன்னோட புத்திக்கு இது அழகில்ல. யாருக்கு யார் பந்து, எவனுக்கு எந்த சாதனத்தால என்ன கிடைக்க வேண்டி இருக்கு? யோசித்து பார்த்தா ஒண்ணுமே இல்ல. ஒரு பிராணியும் தனித்தனியாத்தான் பிறக்கிறா, தனித்தனியாத்தான் போய் சேர்றா. அதனால தாய் அப்படின்னும் தகப்பன் அப்படின்னும் நம்ம பெத்தவர்கள் என்று அவர்களிடத்துல ஆசை வைக்கிறது ஒரு பைத்தியக்காரத்தனம்தான். ஒருவனுக்கு மத்தவனால என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒருவன் அசலூருக்கு போக நினைச்சு ஒரு இடத்துல தங்கி அந்த இடத்தை விட்டுட்டு மறுநாளைக்கு வேற இடத்துக்கு போறது போல மனுஷர்களுக்கும் தாய் தகப்பன் வீடு வாசல் எல்லாம் போற வழியில தங்குற இடத்த போன்றதுதான். புத்திமான்கள் இதுல எல்லாம் ஆசை வைக்க மாட்டா. வழியில இருக்கிற சத்திரத்துல கொஞ்சம் இளைப்பார அதுல தங்கிட்டு அதை விட்டுட்டு போறவன் அந்த கட்டடத்தை பத்தி ஏதான நினைச்சு கவலைப்படுவானா? அப்படி நமது பெற்றோர் உயிரோடு இருக்கும் வரையில், நாம் அவர்களுடன் சேர்ந்திருக்கும் வரையிலும் அவர்களை பற்றின ஞாபகம் நமக்கு இருக்கத்தான் வேணும். அவர்களை விட்டு பிரிந்த பிறகும் அவளை நினைக்கிறது வேஸ்ட் தான். அவளுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ண யாராவது பாடுபடுவாளா? உன் தந்தையினுடைய ராஜ்யம் உனக்குத்தான் கிடைக்கணும், அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உன் எவ்வனத்திற்கு தகாத அநேக துக்கங்களுக்கு இடமான சாஸ்திர விரோதமான வானப்பிரஸ்தாசிரமத்தை யாராவது கை கொள்ளுவாளா? ஒரு ஸ்திரீ தன் பிரிய நாயகன் தேசாந்திரத்துக்கு போயிருக்கும் போது தன்னை அலங்கரித்துக் கொள்ளாமல் சந்தோஷம் இல்லாமல் சகல துக்க குறிகளோடு இருப்பது போல சகல சம்பத்துக்களுடன் விளங்கும் அயோத்திய நகரம் சொல்ல முடியாத துக்கத்தை அனுபவிச்சுண்டு நீ எப்போ வரப்போறே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கு. அதனால நீ சீக்கிரமா அயோத்திக்கு திரும்பி போய் அபிஷேகம் பண்ணிக்கோ, சகல போகங்களையும் அனுபவிச்சுக்கோ. சொர்க்கத்தில் தேவேந்திரன் சௌக்கியமா இருக்கிறது மாதிரி கோசல ராஜ்யத்தை நீ பரிபாலனம் பண்ணு. தசரதர் உனக்கு யார்? நீதான் அவருக்கு யார்? என் தகப்பன்னு ஏன் சொல்ற? அதுக்கு காரணம் என்ன? அவர் வேற, நீ வேற. அதனால நான் சொல்றத நீ பண்ணு. பிதா பிராணிகளுக்கு உற்பத்தி காரணம்னு சொல்றது ரொம்ப தப்பு. ருது காலத்துல சம்பந்தப்படும் ஸ்திரீ புருஷர்களின் தேகத்திலிருந்து உண்டாகும் சுக்ல சோனிதங்கள் தான் இதுக்கு மூல காரணம் அப்படின்னு சொல்லலாம். தசரதர் என்ற ரூபம் அதற்கு ஏற்ற தர்மத்தை அனுசரித்து அந்தந்த பஞ்சமகா பூதத்துல போய் கலந்துடுத்து. சகல பிராணிகளின் கதியும் இப்படித்தானே. தசரதருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு அஞ்ஞானத்தினால நீ வீணா வருத்தப்படுற. கண் எதிரில இருக்கக்கூடிய சுகங்களை அனுபவிக்க முயற்சி செய்யறத விட்டுட்டு தனத்தை சேர்த்து வைக்கவும் தர்மத்தை சம்பாதிச்சு பரலோகத்தை அடையறதுக்கும் பாடுபடுறவாளை பார்க்கும்போது எனக்கு உண்டாகும் வருத்தத்தை சொல்லி முடியாது. அவளுக்கு இந்த உலகத்துல எப்போதும் கஷ்டம்தான், இதை விட்டு போனா கூட கஷ்டம்தான். தர்மத்தை சம்பாதிக்க முயல்வது வீண்டான். இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அஷ்டக சிரார்த்தகம் சம்பத்சர சிரார்த்தகம் அப்படின்னு லோகத்துல ஜனங்கள் பண்றாளே, அதுல உபயோகப்படும் அன்னம் முழுவதும் வீணா தானே போறது. இறந்தவன் அவைகளை சாப்பிடுறத யாராவது பார்த்திருக்காளா? ஒருவன் தின்ற அன்னம் வேறு ஒருத்தனுடைய உடல்ல புகுந்து அவனுக்கு திருப்தி செய்தால் நம்மை சேர்ந்தவர்கள் அயலூருக்கு போயிருக்கும் போது நாம் அவர்களுக்காக இங்கே வேறு ஒருவரை சாப்பிடச் செய்தால் பசி தாகங்கள் எல்லாம் அடங்கி அவெல்லாம் திருப்தியா இருக்கணுமே. யாகத்தை செய், யஜ்யங்களை செய், தானங்களை கொடு, இந்திரியங்களை அடக்கி தபஸ் பண்ணு, தேவதைகளுக்கு பூஜை பண்ணு, குடும்பம் தனம் முதலிய விஷயங்களில் ஆசை வைக்காதே அப்படின்னு உபதேசிக்கும் சாஸ்திரங்களை எல்லாம் யார் பண்ணினா? கூர்மையான புத்தி உள்ள சிலர் பிறரை ஏமாற்றி அவளுடைய தனத்தை கொள்ள அடிக்கிறதுக்காக
இந்த மாதிரி விதிகளை எல்லாம் ஏற்படுத்தி அவைகளை நம்பும் மூடர்களை தன்னோட வலையில இழுத்துக்கிறா. மகா புத்திமானான நீ பரலோகம் உண்டு அப்படின்னு நம்புறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். பரலோகம்னு அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. பித்ருவாக்கிய பரிபாலனம் செய்யறதால பரலோகத்துல உனக்கும் தசரதருக்கும் விசேஷமான க்ஷேமம் கிடைக்கும் அப்படிங்கிறது எப்படி சரியாகும்? நமது இந்திரியங்களுக்கு எது இலக்கோ அதுதானே உண்மை. அதையே நம்பு. ராஜ்யமும் அதனால் கிடைக்கும் போகங்களும் அதிகாரமும் சுகமும் கண்கூடாக இருக்கிறது. அவைகளையே நீ கைப்பற்றணும். பிரத்யட்சம் இல்லாத சொர்க்க நரகங்களையும் பாப புண்ணியங்களையும் நீ திரும்பி பார்க்காத. நான் சொல்லும் நீதி லோகத்தில் எல்லோருக்கும் சம்மதமாகத்தான் இருக்கும். நீயும் அதை அங்கீகரித்து பரதனுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி ராஜ்யத்தை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஜாபாலி மகரிஷி நாஸ்திக மதத்தை ராமனுக்கு உபதேசம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி இந்த 108வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 109வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.